மொபைல்ல பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய பிரைட்னஸ எப்படி நம்ம ஆஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதுல டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் உங்களால எடுக்க முடியல அப்படின்னா இங்க மேல பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்துடும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிருங்க. இதை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் சுவிட்ச் ஆகிறது உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். உங்களுக்கு எவ்வளவு பிரைட்னஸ் வேணுமோ அதை நீங்க கரெக்டா வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு கம்மியாக்கி நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன்ல இருக்கிறப்ப நீங்களே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ரொம்ப டார்க்கா இருக்கிற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப லைட் இருக்கிற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லோ ஆகும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரைட்னஸ் அப்படின்றது உங்களோட கண்ட்ரோல்ல வந்துருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்க வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக மொபைல்ல எப்படி ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.